ஹலோ கைஸ், நான் உங்கள் சிவகங்கை கேமர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா டெர்மினல் 13 அப்படின்ற இந்த கேமை தான் கைஸ் விளையாட போகிறோம். இந்த கேம் எப்படி என்னன்னு தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்றத கேம் ப்ளே பண்ணி வச்சுக்குவோம். மேலே நிலாலாம் போட்டு என்னென்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை காமிக்குது. வாங்க என்னன்றதை கேம் விளையாடி தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க போவோம். ஸோ ஒரு ஏர்போர்ட்டில் நம்ம வந்துட்டு அந்த டெர்மினலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தனை போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நைட் டைம் கைஸ். ஸோ வேலை என்ன இருக்குது எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்குவோம். Welcome, valued employee. This is your first night on duty here at Terminal 13. Travelers will arrive at your counter and scan their passports. Their data and travel details will appear on your monitor. This is very important. Your job is to ask a few questions to make sure their answers match their data. If everything checks out, accept the traveler's passport and let them through. Occasionally, something won't feel right or their story will not line up. In that case, do not hesitate to reach for the gun below your counter. Be careful, some will not be who they say they are. If you let one of those through, ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, அதாங்க ஏற்கனவே சொன்னேன் டெர்மினலில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்துட்டு வர்றவங்க டீட்டெயில்ஸை செக் பண்ணி அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ வர்றவங்க ஒருத்தவங்களையும் செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டர்வியூ போட்டுடலாம். ஸோ ராங்காக இருக்கப்போ நம்ம சம்டைம்ஸ் மேட்ச் ஆகலை இல்லை ஒரு சஸ்பெக்ட் இருக்குன்னா கன் எடுக்கக்கூட இது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, வாங்க முடிச்சுட்டு வருவோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன் கைஸ். என்னோடய சோம்பேறித்தனத்தினால வீடியோஸ் ஒழுங்காக வர்றதில்லை. ஸோ கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது கைஸ். ஏன்னா வியூவர்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைப்ஸ் இல்லை அவ்வளோவா. ஸோ போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. பட் இருந்தாலும் நான் இந்த தனிமையை வந்துட்டு சரி செய்யணும் அப்படின்றக்காண்டி மேலே போட்டுக்கிறேன் கைஸ். ஸோ கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நான் உங்களை மித்தவங்க மாதிரி காசு கட்டுங்க வாங்கிக்கல. ஒன்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை மட்டும் நீங்கள் கொடுங்க போதும். ஸோ கேமோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி
ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும், ஏதாவது அது மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேம் இப்போ தான் என்னென்னு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணணும்னு தெரில, பட் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நான் முடிக்கணும்னு பார்க்குறேன். அதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் கேம் முடியாத பட்சத்தில் நான் கட் பண்ணுறேன். வேணுன்னா செகண்ட் பார்ட்டாக எடுத்து போடுறேன். என்னன்றதை உங்கள் கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் கைஸ். ஸோ ரொம்ப நேரம் ஒருத்தருக்கு என்ட்ரி போடாமல் யாராவது சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுன்னு பார்த்துருப்பீங்க. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். அதனால் என்ட்ரி போடுற எப்படின்னு தெரியாமல் பேன்னு முழிச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் கண்டுபிடிச்சேன், போட்டாச்சு. ஆக்சுவலாக நான் வீடியோ போடுறதுக்கு இன்னொரு விஷயம், எனக்கு மைண்ட் சரியில்லை கைஸ். சரியாக ரொம்ப நாளாக தூங்காத பல ரீசன்ஸ்னால் நைட்டு போய்ட்டு நல்லா தூங்கிடுவேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் நைட்டு தான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் முடித்து வீடியோ போடுவேன்னு. பட் முடியல. ஸோ அதனால் எனக்கு அப்படி நினப்பேன் கைஸ், வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து உட்காருவேன். ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வயிறு மந்தமாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருப்பேன், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்படி தூங்குன்னு எனக்கு தெரியாது, தூங்கிடும். அப்புறம் அரை தூக்கத்தை முடிப்பேன்ட்டு அவ்வளோதான். அப்படியே போச்சு அன்றைக்கி நாள். அப்படியே ஒரு வாரம் இப்படி தான் போச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஒரு பொட்டன்ஷியலோட ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு கேம் எடிட் பண்ணி போட்டே ஆகணும். ஸோ ப்ளே பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், போட்டுறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இறங்கி உட்காந்து ஈவினிங் ஆரம்பித்தேன், முடித்து போகணுன்னு உட்காந்துட்டேன். ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே வரல. அதோட இப்போ ஒரு 2-3 டேஸ் காம்படிஷன், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்னு போய்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த ஒர்க் வேறு. ஸோ அதில் என்னால் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ பண்ண முடியல கைஸ், சாரி. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால் வீடியோ வரல. ஸோ ஆனால் இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறத பொறுத்து தான்.
ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக என் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் காலேஜ் மேட்ஸும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவன் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களே வந்துட்டு லைக் பண்ணுறாங்க, வியூஸ் வருது, அது ரெண்டாவது விஷயம். பட் உண்மையிலே வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டு ரிவ்யூ கேட்டிருந்தேன். அப்போயே ஒரு 2 பேர் தான் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஒன்று நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் நிறைய அட்வைஸ் கொடுத்தான். வீடியோ சேஞ்ச் பண்ண, இப்படி பண்ண, அப்படி பண்ண, இவ்வளோ கொடுத்தான். ஸோ அவனோட இதில் தான் நான் இவ்வளோ சேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு பெட்டராக கொடுக்குறேன். ரொம்ப பெட்டரில் ஓரளவுக்கு. அண்ட் காலேஜில் ஒரு ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களும் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்தான். நீ உன் வாய்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு தானே, கேமிங் வீடியோலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வீடியோ பார்த்து அதெல்லாம் முடிஞ்ச ஒரு கருத்தை வந்துட்டு கொடுத்துச்சு. சந்தோஷம் கைஸ். மித்த வேணாம் கைஸ், விட்டுருங்க. யாரும் ரிவ்யூ கொடுக்கல கைஸ். ஸோ அது ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்களே வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்காதப்ப மித்த எல்லோரும் ஃபுல்லாக பார்ப்பாங்களா சொல்லுங்கள்? வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒரு ஹோப் போடுவோம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னவோ அது நடக்கட்டும். அக்செப்ட்.
Hello, night shift operative. You now have access to the X-ray scanner. When a traveler stands at the counter, press the button to activate the scan. The scanner will reveal the traveler's skeleton. Use this to detect anomalies that the eye cannot see. Good luck.
இந்த வீடியோவில் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா பேசுகிற நிலைமையில் நான் இல்லை கைஸ். மைண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அப்செட்லேயே தெரியுது. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த வீடியோவில் பேசியிருக்க மாட்டேன். பேசவும் எனக்கு தோணலை. ஸோ உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். Warning. Emergency lockdown. Evacuate personnel immediately. Attention. False alarm. Return to your posts at once.
ஸோ வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்துட்டு நான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது கைஸ். இது வந்துட்டு நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 days or 1 week இருக்கும். டைம் கிடைக்கல, போடல. ஸோ இந்த கேம் எப்படின்னா நைட் எத்தனை நாள் விளாட்றோன்ற நைட் வந்துட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணுறோன்ற பொறுத்து இருக்குது. ஸோ இதை நான் கண்டினியூஸாக ப்ளே பண்ணி போகிறதுக்கு ரெடி. அதுக்கு பார்ட் 2 போடலாமா வேணாமா என்ன நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன கேம் விளாட்னாலும் சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ எண்டுக்கு வருது கைஸ். இதை மாதிரி வேறு கேம் விளையாண்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வெளியிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வரேன் கைஸ். பாய், டாட்டா.